அஜித் ரசிகர்களை பொறுத்தளவுக்கு அப்டேட்டே கிடைக்காம பயங்கரமா போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வேலையில தான் விடாமுயற்சி குட் பேட் அக்லின்னு அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. இது இல்லாம அடுத்த 2 முக்கியமான இயக்குநர்கள்ட்ட கதை கேட்டிருக்காரன் ஏகே. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். மகிழ் திருமேனி இயக்கத்துல லைகா தயாரிப்புல அஜித் குமார், திரிசா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்க படம் தான் விடாமுயற்சி. இந்த திரைப்படமானது கடந்த 6ஆம் தேதி வெளியாகி இருக்கு. ரசிகர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அஜித் குமார் நடிப்புல அடுத்த வெளியாக காத்திருக்க திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படமுமே ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி இருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல தொடங்கி அடுத்தடுத்த அப்டேட்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புமே அஜித் ரசிகர்கள் மத்தியில உச்சகட்டத்தில் இருக்கு. இப்ப ஏகேவை பொறுத்தளவுக்கு கார் ரேசிங்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. வரக்கூடிய அக்டோபர் மாதம் வரைக்குமே அவருக்கு கார் ரேஸ் நடக்க இருக்கிறதுனால அது வரைக்கும் எந்த படப்பிடிப்பிலுமே பங்கேற்க மாட்டாரு. ஆனா அக்டோபருக்கு அடுத்தபடியா அடுத்தடுத்த படங்களை நடிக்க இருக்காரு. அதுக்காக தான் இப்பையில இருந்தே கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அஜித் குமார் வச்சு இயக்கிறதுக்காக விஷ்ணுவர்தன், சிறுத்தை சிவா, வெங்கட் பிரபுன்னு 3 இயக்குநர்களுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியான நிலையில தான் அஜித் வேற சில இயக்குநர்கள்டையுமே கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மகாராஜா இயக்குனரான நித்திலன் சாமிநாதன் கிட்டையும், போர் தொழில் படத்தை இயக்குன விக்னேஷ் ராஜா கிட்டையுமே கதை கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இது மாதிரியான இயக்குநர்கள்ட்ட கதை கேட்கிறாரு அப்படின்னா, மகாராஜா, போர் தொழில் மாதிரியான படங்களுக்கெல்லாம் அதிகமான கால் ஷூட் தேவைப்படாது, படமுமே சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அஜித் குமார் இது மாதிரியான இயக்குநர்கள்ட்ட கதை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அக்டோபர் மாசத்துல படப்பிடிப்பை தொடங்கினோம்னா ஒரு 3-4 மாசத்துக்குள்ளேயே படத்தை முடிச்சிடலாம், திரும்பவும் கார் ரேசிங்க்கு போயிடலாம் அப்படிங்கிறதுனாலதான் அஜித் குமார் இந்த மாதிரி பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லியும் கோலிவுட் வட்டாரங்கள் கருத்து சொல்றாங்க.